நேதாஜி சுபாஷ் மற்றும் தோழமை அமைப்புகள் அனைவரும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கல்குவாரியினால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீராதாரம் முற்றிலுமாக தொலைந்து போயிருக்கிறது. அங்குள்ள மக்கள் வெளியேறக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ராதாபுரத்தில் பார்த்தீங்கன்னா கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்தது. அந்த சமயத்தில் மக்கள் ஏராளமான போராட்டங்கள் நடத்தி அதனை அகற்ற முடியவில்லை. அடுத்த கட்டமாக கல்குவாரிகளினால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை அடிப்படை வசதிகளுக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உடனடியாக கல்குவாரிகளை நிறுத்த வேண்டும். ஏன்னா திருநெல்வேலியில மட்டும் கிட்டத்தட்ட 110 குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு என்றால் ராதாபுரத்துல மட்டும் 40 குவாரிகளுக்கு அனுமதி. அதே போல இது அனுமதியற்ற குவாரிகள் அது வேற ஒரு 40க்கு மேல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு தாளுகால ஒரு சின்ன தாளுகால 80 குவாரி இருந்ததுன்னா, அதுவும் விதிமீறி அதிக ஆழத்துக்கு அல்லாங்கன்னா அதிகப்படியான வெடிமருந்துகளை உபயோகப்படுத்தும் போது அதிர்வுகள் ஏற்படும், வீடுகளில் கீறல் விழும், அங்கே போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்க அந்த கனிம வளத்தை ஏற்றி செல்லக்கூடிய லாரிகளால் ரோடு டேமேஜ் ஆகும். இந்த சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாது. அந்த தண்ணீர் சுத்தமாக கட்டிவிடும். அன்னைக்கு ராதாபுரத்தில் பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணீர்லாம் 1.5 மீட்டர்ல கிடைச்சிருக்கு. இன்னைக்கு 5 மீட்டர் ஆழத்திற்கு போக வேண்டியிருக்கு. குடிநீர் கிட்டத்தட்ட 1000 அடிக்கு கீழே போய்விட்டது.